வணக்கம். அருணாச்சல் பிரதேஷோட டே 2 vlog தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பலுக்போங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இந்த இடத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வார பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். தொடர்ந்து vlog பாருங்கள். அருணாச்சல் பிரதேஷில் ஒரு 7 நாள் பயணத்துக்காக வந்திருக்கேன். இப்போ இருக்கிற இடம் பலுக்போங். இது பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. ஏன் அப்படிங்கிற விவரங்களை தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் அஸ்ஸாம், இந்த கேட்டை தாண்டி உள்ளே போனால் அருணாச்சல் பிரதேஷ். 2 ஸ்டேட்டு அப்படியே கனெக்ட் ஆகிற இடத்துல தான் ஒரு டோல்கேட் மாதிரி இருக்க செக் பாயிண்டில் தான் நான் இருக்கேன். இந்த இடம் சைனா, மலேசியா, இந்தோனேஷியா இந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் அந்த டைம் ஜோன் படி பொழுது விடிஞ்சிரும். ஆனால் நம்ம இந்தியாவில் ஒரே டைம் ஜோனை ஃபாலோ பண்ணுறதுனால டெல்லியில் இருக்கிற டைம் தான் அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இருக்கும். அதனால் நமக்கு அது 4:30 மணி. ஆனால் மலேசியாவில் அந்த டைமில் 7 மணி ஆகிடும். அதனால தான் பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுதான் ரீசன். முதல்ல இங்கே தான் சூரியன் உதயம் ஆகிடும், அருணாச்சல் பிரதேஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது முழுமையாக ஒரு மலைப்பிரதேசம். லேண்ட்ஸ்கேப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மலைப்பிரதேசத்தில் வளைவுகளில் சுற்றி சுற்றி மலை ஏறும்போது அழகழகான ரம்யமான பசுமையான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சீனரிஸ் எல்லாமே. எங்கள் ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் ஆர்கிட் ரிசர்ச் சென்டர். இந்த பலுக்போங் அப்படிங்கிற இந்த இடம் ரொம்ப ரம்யமாக இருக்குது. அந்த சில்வண்டுகளோட சத்தம் சொல்லுவோம்ல, அது ரொம்ப அழகாக கேட்டுட்ருக்கு. அதுவே ரொம்ப நல்லா மனசுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்குது. அதுதான் இந்த இடத்துல பெருசாக பூக்கள் அப்படியே பூத்து குலுங்கக்கூடிய தோட்டம் அப்படிலாம் இல்லை. ஆனால் இயற்கையோட சத்தம் மட்டும் கேட்குற மாதிரி அந்த சில்வண்டுகளோட சத்தம் நல்ல ரீங்காரமாக கேட்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆர்கிட் ஃபார்ம் பக்கத்தில் ரிவர் வியூன்னு போட்டிருந்ததேன்னு பார்த்தா சலசலன்னு ஓடக்கூடிய இந்த நதி. 9:30 மணி காலையில் ஆகுது. ஆனால் இந்த மேக மூட்டமாக இருக்கிறதும் உண்மையில குளிரெல்லாம் இல்லை. அதாவது ஸ்வெட்டர் போட்டுக்கிற அளவுக்கு குளிர் இல்லை. ஆனால் குளிரே இல்லைன்னு சொல்லணும். பார்க்கறதுக்கு மட்டும் நல்ல ப்ளசண்ட்டாக மழை வர்ற மாதிரியான ஒரு காட்சியும் தண்ணி சலசலன்னு சத்தத்தோடு ஓடுறதும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன தகவலும் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஆறு, நதி அப்படின்னு 2 வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். ஆறுங்கிறது பூமியிலேருந்து ஊற்று மாதிரி வெளியில் அது பிரவாகமாக ஓடக்கூடிய தண்ணியை தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். நதிங்கிறது பனிமலைகள் உருகி அதிலிருந்து ஓடக்கூடிய தண்ணி தான் நதி. இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். பலுக்போங்ன்ற இடத்துலேருந்து திராங்ன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அருணாச்சல் பிரதேஷில். சூப்பரான ஒரு வேலி, பெரிய பள்ளத்தாக்காக இருக்குது. மேகமூட்டமாக கொஞ்சம் கிளைமேட் லைட்டாக குளிருது, ரொம்பன்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ வேன் நிற்கிறதுக்கான காரணம் இந்த ஃபால்ஸ் தான். சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப அழகான இந்த ஃபால்ஸில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுன்னு தான் நிறைய பேர் இங்கே வண்டியை நிறுத்திட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. பெருவாரியான மக்கள் சிட்டிலேருந்து பல இடங்களை பார்க்கணுன்னு தன்னுடைய ஒர்க் ப்ரெஷர், தனக்கான ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து மீண்டு இயற்கை சார்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. அப்படி வர்றவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே தேவலோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபால்ஸ் அப்படி 3ஆக பிரிஞ்சு அப்படி கொட்டுற அழகு அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்தது. இன்னும் மழை சீசன்லலாம் பார்த்தா இந்த ஃபால்ஸ் தபதபான்னு கொட்டுற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அழகான இந்த நேச்சர் சார்ந்து பயணிக்கும்போது மனசு எல்லா கவலைகளையும் மறந்து எல்லா பிரச்சனைகளையும் ஊர்லேயே மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த இயற்கையோட இயற்கையாக நம்ம
ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு போயிடுறோம். அதுதான் இந்த பயணங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பலனாக இருக்குது. அடுத்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தொங்கு பாலம். இந்த பாலம் ஆடிக்கிட்டே இருந்தது. அந்த நதியோடைய மேலே கடந்து போகிறதுக்காக 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு தொங்கு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பாலத்தில் நடக்கிறதே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஏன்னா காற்று போகிற திசையில் அந்த பாலம் ஆடிக்கிட்டே இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட 10 பேர் தான் அந்த பாலத்துக்கு ஒரே டைமில் போகலாம் அப்படிங்கிற அந்த பலகையை பார்க்காமலே ஏறிட்டோம். எனக்கு கொஞ்ச நேரம் கழித்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உண்மையிலே பயம் வந்துருச்சு. இந்த பிரிட்ஜில் 10 பேர் தான் இருக்கணும்னா ஒரு 20-30 பேர் நிற்கிறோம். அப்படியே இந்த காற்றுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுது இந்த பிரிட்ஜு. நான் ஆடலைங்க, பிரிட்ஜு தான் டான்ஸ் ஆடுது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த நதி ஓடுறது அழகான இடம். சூப்பரான ஒரு உடன் பிரிட்ஜு, நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. ரொம்ப நேரம் எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு நிற்கிறதுனால ஒரு அம்மா, வயசான அம்மா, அவங்க பாலத்து மேலே ஏறி தொப்பு தொப்புன்னு குதிச்சாங்க. அதில் பாலம் ரொம்ப ஆட ஆரம்பித்தோடனே எல்லாரும் கிளம்பி இறங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் இறங்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னது எனக்கு ரூடான ஒரு பிஹேவியராக தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 பேர் தான் வரலாம் அப்படிங்கிறதுனால கியூ நிற்கிது. போயிட்டு வாங்கன்றதுனால கிளம்பிட்டோம். இல்லைன்னா ஜாலியாக இருக்குது இந்த இடம். நாக் மந்திர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது ஸ்தலம் மாதிரி தான் இந்த நாக் மந்திர். நிறைய பேர் பரிகாரத்துக்காக இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சுது. படிக்கட்டுகள் ஏறி போகணும், நிறைய மணிகள் தொங்க விடப்பட்டிருந்தது. வர்றவங்க எல்லாருமே மணி அடிச்சுட்டு போனாங்க. எனக்கும் ஆசையாக இருந்தது, அதனால் மணி அடிச்சுட்டு தான் அந்த படிகள் ஏறி அந்த சன்னிதானத்துக்குள்ளே போனோம். இந்த நாக் மந்திர் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சிவாலயம் போல் இருந்தது. ஹரஹர மகாதேவ்னு எழுதி சூலமெல்லாம் வரைஞ்சி போட்டிருந்தாங்க. அந்த குன்று மேலிருந்து மலையுடைய மற்ற பகுதிகளை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்தது. வெஸ்கமிங் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். அது அருணாச்சல் பிரதேஷில் முக்கியமான நதியாக பிரவாகமாக ஓடிட்டுருக்கிற இந்த நதியை எந்த இடத்துலேருந்து வேணாலும் அருணாச்சல் பிரதேஷில் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பயணம் செய்யும்போது நம்ம கூடவே அந்த நதி பயணம் செய்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இந்த கோயிலுடைய வளாகத்தை சுற்றியும் நிறைய மணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தது. அதனால் மணி ஓசை இந்த கோயிலில் கேட்டுக்கிட்டே இருந்தது. சன்னிதானத்தில் ஒரு பண்டார், அவர் அழகாக பூஜை பண்ணி எல்லாருக்காகவும் அவர் பிரார்த்தனை பண்ணி அவர் பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அதையும் பார்க்க முடிஞ்சுது. நிறைய சிவஸ்வரூபங்கள் அங்கே இருந்ததும், விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதும் பரிகாரங்கள் செய்கிறதும் அப்படின்னு அந்த கோயிலில் சன்னிதானத்தில் நடந்துக்கிட்டே இருந்தது. இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் 10 பிஸ்கட் வாங்கி பாக்கெட் வாங்கி போட்டாச்சு. நல்லா ஃபீட் பண்ணிட்டேன். ஆனால் இது என் பின்னாடியே வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வெந்நீர் போடுறதுக்காக உள்ள ஒரு விறகு அடுப்பு மாதிரி தான். இந்த அடுப்பில் விறகு இந்த மூடியை போட்டு மூடிடுவாங்க. அது மேலே ஒரு ஜார் மாதிரி இருக்கிறதுல வெந்நீர் போட்டுக்குவாங்க. அப்புறம் அந்த குழா வழியாக அந்த ஆவி போகிறதுக்காக ரொம்ப நல்ல ஜில்லுன்னு இருக்கு. இந்த இடம் ஒரு தாபா மாதிரி தான், உட்காந்து சாப்பிட்றதுக்கு உள்ள இடம். ரெஸ்டாரண்ட் மாதிரி இங்கே இருந்தாலும் அங்கே உள்ள அப்படி வெளியில் ரொம்ப சில்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. 4 மணி ஆகிட்டு. அருணாச்சல் பிரதேஷ் இப்போ சைனா பார்டர்கிட்ட இருக்கிறதுனால பசங்க பார்க்குறதுக்கு சைனீஸ் மாதிரியே இருப்பாங்க. வெளியில் நல்ல குளிர் இருக்குது.
செம்ம குளிர் தாங்க முடியல. இது வரைக்கும் மேனேஜபிளாக இருந்தது. திராங்னு ஒரு இடம் 48 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போகணும். அங்கே தான் இன்றைக்கி நைட் ஸ்டே. அதுக்கு நடுவில் பசி எடுத்ததுன்னு சாப்பிட்றதுக்காக வந்தோம். இந்த இடத்துல குழந்தைங்கள்லாம் சைனீஸ் மாதிரி இருக்காங்க பாருங்கள். அவங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபேஸ்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக சைனீஸ் தான் விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இயற்கையாக இந்த இடம் ஃபாக் அப்படியே பயங்கரமாக இருக்கிறது நல்லா இருக்குது. திராங்கில் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் செம்மையாக இருக்குல்ல. நாங்கள் வந்துட்டோம். திராங் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் அருணாச்சல் பிரதேஷில். இது ஆல்மோஸ்ட் 5000 அடி சீ லெவல்லேருந்து உயரத்தில் இருக்கும். இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். இன்னும் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எல்லாமே அழகாக இருக்குது. நல்லா விஸ்தாரமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் இந்த பக்கம். பூக்கள் எல்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்தோன்னே இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸான்னு தொட்டு தொட்டு பார்க்க ஆசையாக இருந்தது. ஆனால் எல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ். அந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ நல்லா பூக்குது. தொட்டியில் வச்சிருக்கிற செடியெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக எந்த விதமான ஃபெர்டிலைசர் கெமிக்கல்ஸ் எல்லாம் போடாமல் அப்படி ஒரு பூ பூக்குதுங்க. நாங்கள் திராங்கில் இருந்த நாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மொட்டை மாடியில் போய் அந்த அழகான திராங் பிளேஸ் அருணாச்சல் பிரதேஷ் நைட் டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த டாப்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய லைட்டிங்ஸ் அங்கங்கே தெரிஞ்சது. வானத்தில் அந்த நிலா மேகமூட்டத்துக்கு நடுவில் தெரிஞ்சது. அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தீலூட்டக்கூடிய வகையில் இருந்தது. ஏன்னா மொட்டை மாடிக்கு போகிற பாதையெல்லாம் இருட்டாக இருந்தது. நாங்கள் அப்படி எங்கள் ஃபோனோட டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் நடந்து மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து நிலாவை பார்க்கணும், இன்னும் என்னென்ன ஹோட்டல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல இருந்து பார்த்தது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. இப்படி தான் எங்களுடைய டே 2 பயணம் நிறைவானது. டே 3 வீடியோவில் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.